அனைவருக்கும் வணக்கம். ஒரு தம்பதியருக்கு ஒரு மகன். அந்த மகனை செல்லமாக வளர்த்து வந்தார்கள். எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுப்பார்கள், எத்தனை தடவை கேட்டாலும் கொடுப்பார்கள், எது வேண்டுமானாலும் வாங்கி தருவார்கள், எந்த இடம் வேண்டுமானாலும் சுற்றி கொண்டு வா, ஜாலியாக இரு என்று சொல்வார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு அந்த மகன் அனைத்து கெட்ட விளக்கங்களையும் 20 வயதில் கற்றுக்கொண்டான். கல்லூரி படிப்பை முழுவதுமாக முடிக்கவில்லை. என்ன செய்வது? இப்படியே வருடங்களும் ஓடியது. வீணாக சுற்றி திரிந்து வந்தான். இவனுக்கு ஒரு பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தால் குடும்ப பொறுப்பாக இருப்பான் என்று நினைத்து பெண் தேடினார்கள். எங்கும் பெண் கிடைக்கவில்லை. பெண் தருவார்களா? அனைத்து கெட்ட விளக்கங்களும் நிறைந்த நபருக்கு யார்தான் பெண் தருவார்கள்? பெண் போய் பிழைக்க வேண்டாமா? நல்ல விதமாக பிழைக்க வேண்டும் அல்லவா? காசு மட்டும் இருந்தால் போதுமா? மனிதனுக்கு ஒழுக்கம் வேண்டாமா? மனிதனுக்கு காசு இல்லாவிடிலும் ஒழுக்கம் நிறைந்திருந்தால் அவன் எப்படியும் பிழைத்து கொள்வான். அவனிடம் எந்த பெண்மணியும் குடும்பத்தை ஓட்ட முன் வருவாள். யாரும் பெண் கொடுக்க முன்வரவில்லை. ஒரு அனாதை இல்லத்துக்கு சென்றார்கள். அங்கு ஒரு பெண்ணை கேட்டு திருமணம் செய்து கொண்டார்கள். வெளி உலகத்துக்கு எங்ககிட்டயே நிறைய காசு பணம் இருக்கின்றது, இல்லாதப்பட்ட பெண்ணை கொண்டு வந்தால் அந்த பெண் வசதியாக இருந்து கொள்வாள் அல்லவா என்று இப்படி திருப்பி விட்டார்கள். அந்த பெண் வந்தாள். கூடிய அளவு சொல்லி பார்த்தாள், எவ்வளவோ சொல்லி பார்த்தாள், அன்பாக சொல்லி பார்த்தாள், அதிகாரமாக சொல்லி பார்த்தால் அவன் கேட்கவில்லை. குடியை நிறுத்தவில்லை, அனைத்து கெட்ட விளக்கங்களை நிறுத்தவில்லை. நடுநிசியில் வீட்டுக்கு வருவான். பெற்றோர்கள் இருவரும் அவள் பார்த்து கொள்வாள், மனைவி பார்த்து கொள்வாள், இனி நம்முடைய பொறுப்பு அல்ல என்று ஒதுங்கிவிட்டார்கள். ஒன்றாக இருந்தார்கள், ஆனாலும் ஒதுங்கிவிட்டார்கள். அந்த பெண்ணும் பார்த்து பார்த்து துன்பத்தை அனுபவித்து கடைசியில் வெளியில் சென்று விட்டாள். மீண்டும் அனாதை இல்லத்துக்கே சென்று விட்டாள். இவன் குடித்து கைகால் பாதிக்கப்பட்டு யாரும் கேட்பாரற்று துன்பப்பட்டான். அந்த தருணத்தில் இவனையும் கொண்டு ஒரு ஹோமில் விட்டுவிட்டார்கள். வயதான பெற்றோர்கள் இவனை கவனித்து கொள்ள முடியுமா? இவனையும் ஒரு இல்லத்தில் சேர்த்து விட்டார்கள். இவர்களுக்கு தான் நிறைய பணம் இருக்கின்றது அல்லவா? அங்கு போய் இவன் சிந்தித்து பார்த்தான். வீணாக ஆட்டம் ஆடியதுக்கு பலன் கிடைத்தது அல்லவா? கடவுளே, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று வருந்தினான். இருந்தாலும் இவனுக்கு நோய் பூரண சுகமாகவில்லை. கைகால் பாதிக்கப்பட்டது தான். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? எதுவும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் என்று தெரிகிறது அல்லவா? PS ரோமா, கோயம்புத்தூர்.